பிக் பாஸ் நிகழ்ச்சியில் 54வது நாளுக்கான ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வெளிவந்த முதல் ப்ரோமோவில் அமீர் வந்து கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். செகண்ட் வைல்ட் கார்டு என்ட்ரியாக உள்ளே வந்த அமீர் வந்து எதுவுமே பேசாமல் வெறும் டான்ஸ் மட்டும் ஆடிக்கிட்டே இருந்தார். அவருடைய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே முன்வைக்கலையே. அதுக்கப்புறம் வந்த சஞ்சீவ் வந்து நிறைய பேசியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேள்விகள் எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க. இதை கேட்ட பிக் பாஸ் வந்து இப்போது அமீர் பேசுகிற மாதிரி ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து தாமரை செல்வியை மென்ஷன் பண்ணி தான் பேசுகிறாங்க. அதாவது தாமரை செல்வி வந்து எல்லார்கிட்டையுமே ஒரு பரிதாபமாக இருக்கிற மாதிரி வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அவங்களுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்யணும் அப்படின்னா ஒரு சில பேரை அவங்களுக்காக மாற்றிக்கிட்டு அந்த தேவையை வந்து பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. அவங்க வந்து நெகட்டிவாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. தாமரை செல்வி ஆல்ரெடி இந்த பிக் பாஸில் ஆரம்பத்தில் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு பரிதாபமான ஒரு பேக்ரவுண்டை காமிச்சிட்டு கேட்டால் எனக்கு வந்து எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். அநேகமாக இந்த வாரம் தாமரை செல்வி தான் குறைவான ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து வெளியில் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ செகண்ட் ப்ரோமோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்டிங் ஸ்கூல் டாஸ்க் வந்து நடைபெற்றது இல்லையா. எப்போவுமே ஒரு டாஸ்க் வந்து முடியுது அப்படின்னா அந்த டாஸ்கில் யார் பெஸ்ட்டு யார் ஒஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு போட்டியாளரை வந்து தேர்ந்தெடுக்கணும். அதுதான் இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த டைமில் வந்து போட்டியாளர்கள் எல்லாருமே உட்காந்துருக்குறாங்க. இப்போவும் அக்ஷரா அண்ட் சிபி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில மாறி மாறி சண்டை போடுற விஷயத்தை தான் காமிக்கிறாங்க. அதாவது யார் ஒஸ்ட்டு அப்படிங்கிற தேர்ந்தெடுக்கும் போது அக்ஷரா வந்து சிபியை தான் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த அளவில் இந்த டாஸ்கில் வந்து சிபி வந்து ரொம்பவே ஓவர் ஆக்டிங் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சிபி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா எனக்கு வந்து டவுட்லாம் கிடையவே கிடையாது. அக்ஷரா தான் டாஸ்க் என்னன்னே புரியாமல் ஒரு சுட்டி குழந்தையாக நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட தெரியாமல் மூக்க சீந்திக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க எப்போ பார்த்தாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உடனே அக்ஷரா வந்து கொஞ்சம் கோபமாகி பேசுகிறத ஒழுங்காக பேசுங்க, அது பண்ணாங்க இது பண்ணாங்க அப்படிலாம் சொல்கிறாதீங்க, கரெக்டாக பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சிபி வந்து ஆமாம் அவங்க அழுதுகிட்டே தான் இருந்தாங்க, நான் அப்படி தான் சொல்லுவேன், சுட்டி குழந்தை அப்படிங்கிறது என்னென்னு தெரியாமல் இந்த டாஸ்க் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க தான் ஒஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கூட சிபி அண்ட் அக்ஷரா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில இருக்கக்கூடிய சண்டையை தான் காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பிக் பாஸ் ஆரம்பிச்சதுலேருந்து எந்த ஒரு டாஸ்க்னாலுமே இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில தான் மாறி மாறி போயிட்டு இருக்கிற மாதிரியே காமிக்கிறாங்களே தவிர மற்ற யாருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காமிக்கவே மாட்டாங்க. இப்போ என்ன நடக்குது, யார் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், யார் வந்து அந்த பேஸ்மெண்ட் ஜெயிலுக்கு வந்து போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுக்கு பொறுத்தவரை இந்த டாஸ்கில் யார் வந்து ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணா அப்படிங்கிறத மறக்காமல் டைப் பண்ணுங்கள்.